9வது படியில பூர்ண கும்பம் வைப்பாங்க. அந்த பூர்ண கும்பம் எதுக்குன்னு கேட்டா, துர்காவை நாம வழிபடும் பொழுது மனதில் மனோபலம் வருகிறது. அந்த மனோபலத்தின் மூலமா நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய கீழான குணங்களை நீக்கலாம். வெளிநாட்டவர்களோடு போரிட்டு மீண்டும் பாரத தேசத்துல ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினவர் வீர சிவாஜி. தோல்வி வரும்பொழுது துவண்டாலும் கூட திரும்பவும் எழுந்து அந்த நிலையில இருந்துண்டு கர்மம் செய்தவர். நம் பாரத தேசத்தை உலக நாடுகள் மத்தியில பெருமைப்பட வைத்தவர் அப்துல் கலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். உலகளாவிய தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். தெரியும். ஸோ இப்போ நம்ம ஞான யோகம்ல இருக்கோம். சுவாமிஜி, ஞான யோகம்னா என்ன? ஞான யோகத்தோட ஸ்திதி என்ன? ஞான யோகம் பிரயோஜனம் என்ன? ஹரியோம். இப்போ நாம ஞான யோகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஞான யோகத்தில் ஃபஸ்ட்டு விஸ்வரூப தரிசனம். நம்ம ஹிந்து மதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த விஸ்வம் முழுக்க ஒரு தேகமாக பாவிச்சுண்டு, ஆங்கிலத்தில் குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் சொல்லுவார் யூனிவர்சல் பர்சன் சொல்லிட்டு, இந்த விஸ்வத்தையே ஒரு மனித ரூபமாக பாவிச்சுண்டு எல்லாருமே அந்த தேகத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறது தான் இந்த விஸ்வரூப தரிசனம். இது ஞானத்தின் உச்சக்கட்டம். இதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டால், ஆதிசங்கரர் அத்வைத்த ஃபிலாசபியை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். அவர் உருவாக்கியெல்லாம் கொடுக்கல. வேதத்தில் இருந்த அந்த விஷயத்தை, தான் குரு கிட்ட கத்துண்ட விஷயத்தை இந்த உலகத்துக்கு பரப்பினார். இன்னைக்கு சின்மயா மிஷனும் இந்த அத்வைத்த ஃபிலாசபியை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். இந்த ஞானமானது என்ன ஆகுதுன்னு கேட்டால், திருவள்ளுவர், விவேகானந்தர், பாரதியார், ரவீந்திரநாத் தாகூர் இவங்க எல்லாமே அந்த ஞானத்தை கடைப்பிடிச்சு ஞான ஒளிய பாரத தேசத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே விஸ்வ குருவா, விஸ்வமித்ரனா இன்னைக்கு பாரத தேசம் திகழ்கிறதுக்கு காரணம் நம் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞான யோகம்தான். அந்த ஞானத்துக்கு என்ன வழின்னு கேட்டால், தத்தாத்ரேயர் பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஒரு ஞானத்தை எடுத்துண்டு தனக்குள்ள ஞானத்தை பெருக்கிண்டு ஒரு ஞானியா வாழ வேணும் அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு போனார் தத்தாத்ரேயர். ஆக ஞான காண்டம் அல்டிமேட் என்னன்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்தையே தெய்வமா பாவிக்கிறது இல்லை, இந்த பிரபஞ்சத்தையே தெய்வமா தரிசிக்கிற ஒரு தத்துவத்தை சொல்றது தான் இந்த ஞான யோகம். இப்ப நாம பார்க்க போறது பக்தி யோகம் கோலு. திரேதா யுகத்தினுடைய அவதாரம் ராம், லக்ஷ்மண் டிவோட்டி, ஹனுமான்ஜி. திரேதா யுகத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம். திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும். ஆல் ஓவர் த வேர்ல்டு டிவோட்டிஸ் பகவானை வழிபட்டு இருக்கிறாங்க. இது சவுத் இந்தியா, தமிழகத்தை சார்ந்தது. அப்படியே இங்க வந்தோன்னு கேட்டோம்னாக்கா, இது வட இந்திய பக்தர்கள். பண்டரிபுரம் ரொம்ப ஃபேமஸானது. அங்க நிறைய பாடல்கள்லாம் பாடி இறைவனை பாடல் மூலமா
துதித்து இறைவன் அடைஞ்சவங்க. வட இந்தியாவில் மட்டுமில்லை, நம் தமிழ்நாட்டிலையும் இசைக்காக மேதைகள் 3 பேர், தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர்னு சொல்லிட்டு 3 ஜாம்பவான்கள் இசை மூலமா இறைவனை வழிபட்டாங்க. ஆக இசை மூலமா, சேவை மூலமா இறைவனுக்கு தொண்டாற்றிய பக்தர்கள் இவங்களை எல்லாமே இங்க குழுவா வச்சிருக்கிறோம். பக்தி யோகத்துக்கு எடுத்துக்காட்டா. எல்லாத்துக்கும் மேல நம்ம பார்த்தீங்கன்னா பாகவதம், பகவான் மலை மேல இருந்துட்டு இந்த கோபிகாஸ்க்கு பக்திய உபதேசம் பண்ற இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது பக்தி யோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய குழுவாக இருக்கிறது. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.